கோயம்புத்தூர் ட்ரெயின் ஏறிட்டாங்க. தூத்துக்குடியில போய் இறங்கி டீ என்னமோ சாப்பிட்டுருக்காங்க. அவங்க பாட்டு இருக்காங்க, வண்டி பாட்டு போயிட்டே இருக்கு. காட்டுச்சு அப்பன்னு பார்த்து என்னோட பிரதரோட பொண்ணு அதுல உட்காந்துறான். மாமா வண்டி போதும் மாமா, வா வா. நான் வந்து வண்டி நீ போடி வரல நீங்கிறாரு. ஐயோ மாமா பேக் எல்லாம் இங்கதான் இருக்குது, வா மாமா வா. பிடிக்கிறதுக்காக நான் ரன்னிங் போனேன் சார். போகும்போது அதுலயும் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னன்னா எனக்கு தெரியும் கேளுடா, நம்ம ஏறின பெட்டி இது இல்ல, நம்ம ஏறின பெட்டியில தான் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறேன் ரன்னிங்ல. பேசஞ்சர் ட்ரெயின் எந்த பெட்டியில வேணாலும் ஏறி இருக்கலாம். அந்த யோசனையே வரல அந்த டைம்ல எனக்கு. ஓடி போய் ஏறப்ப கூட நியாயமா இருக்கணும். நம்ம எதுக்கு ரிசர்வ் பண்ணோம்? ஐயோ ஐயோ, இதுல போனவங்களுக்கு வேற டாட்டா காட்டிருக்கீங்க. அவ்வளவுக்கு கிரைண்ட் அந்த பொண்ணு கூப்பிடுது. அந்த பொண்ணு சரி, அந்த பொண்ணு வேலைக்கு போற பொண்ணு. ரைட் மா போயிட்டு டாடா அப்படிங்கிற மாதிரி நான் என் பொண்ணு எப்ப பார்த்தாலும் என் முடிய பிடிச்சி தலை வரணும்னு ரொம்ப ஆசைப்படுவா. அவங்க அப்பாவை காமிச்சு விட்டுருவேன். அந்த கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவாஜி. ரொம்ப நேரம் வாரிட்டே இருந்தா அப்படியே படுத்து தூங்கிட்டாரு. கடைக்கு போசனா அவசரத்துல ஜடையோடய போயிட்டாருங்க சார். ஐயோ என்னடா சொல்ற? ஆமாண்ணே, எங்க கடை போன வரைக்கும் கூட உங்களுக்கு யார் சொல்லல? போன மனுஷோட சொல்லவே இல்லைங்களா? எல்லாம் பார்த்துட்டு நல்ல வேளை கிளம்பி ஆபீஸ் போகாமட்டீங்களே. அது வரைக்கும் ஓகே. குடும்பமா இது. நீங்க போயிட்டு ரிட்டர்ன் வரையில உங்க பொண்டாட்டி இது யாரோட ஜடை உன் தலையில இருக்கேன்னு கேட்டு வேற பிரச்சனை வந்திருக்கும். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க நீ.